அனைவருக்கும் வணக்கம். ஒரு பெண் அண்ணன் திருமாவளவன் மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இந்த மாதிரி திருமாவளவன் என் கூட 4.5 வருஷம் பழகினாரு, பழகிட்டு என்னை ஏமாற்றிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட இருந்து 20 கோடி ரூபா சொத்தை அவர் ஏமாற்றி வாங்கிட்டார், அவர் ஆட்கள் என்கிட்ட பிடுங்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் கல்யாணம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது, உன்னையெல்லாம் கல்யாணம் பண்ண முடியாது, உன்னை கல்யாணம் பண்ண அப்படின்னா என்னுடைய அரசியலுக்கு அது எடுபடாது, அதனால் நான் உன்னை கல்யாணம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை துன்புறுத்தியிருக்காங்க. அந்த பெண் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்கிற ஒரு போலீஸ்ட்டே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. சென்னையில் இருக்க போலீஸ்லேயே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் போயிட்டே இருக்கு. ஆனால் திருமாவளவன் ஒரு பெண்ணை ஏமாற்றிட்டார் அப்படிங்கிற விஷயம். ஆனால் நம்ம இதை பற்றியெல்லாம் பெருசாக பேசுகிறதில்ல. ஏன் நம்மளுக்கு தெரியும். நம்ம திருமாவளவனை ஏற்று பேசணும் அப்படின்னா அவர் அரசியல் ரீதியாக தான் ஏற்று பேசணும், அவர் தனிப்பட்ட வாழ்க்கையை பேசக்கூடாது அப்படி சொல்லி நம்ம நாகரிகமாக கடந்து போயிட்டு இருந்தோம். ஆனால் இந்த வன்னியரசு போன்றவர்கள் நம்மளை அதை பேச வச்சுருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வன்னியரசே ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்கிற மாதிரி ஒரு வீடியோலாம் இப்போ வெளியே வந்திருக்கு. அதாவது உங்கள் மேலே அவருக்கு பாசம் இருக்குது, நீங்களும் அவர் காதலிச்சிருக்கீங்க, அதனால் அவர் உங்களை பிரிய அதிகமாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி பேசின அந்த வீடியோலாம் வெளியே இருக்குது. அதெல்லாம் இப்போ நான் ரிலீஸ் பண்ணலை. ஆனால் எதனால் இதை சொல்கிறோம் அப்படின்னா, வன்னியரசு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி பாலியல் கட்சி, நாம் தமிழர் கட்சியை பாலியல் கட்சி அப்படின்னு சொல்லி தொடர்ந்து ஆபாசமாக எழுதிட்டு இருக்காரு. அண்ணன் சீமான் அவர்கள் பாலியல் குற்றவாளி போலவும், அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியில் இடும்பவன கார்த்தி ஒரு பாலியல் குற்றவாளி போலவும், இப்போ சிவராமன் அப்படி தான் இருக்குது, அந்த கட்சியே அப்படி தான் இருக்குது பாலியல் கட்சி அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சி ரொம்ப இழிவாக ஒரு ஆபாசமாக பேசிகிட்டு இருக்கார் வன்னியரசு. அதனால் நம்ம இதை பேச வேண்டிய சூழ்நிலைக்கு அவங்க தான் தள்ளுறாங்க. ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையை நம்ம பேசக்கூடாது அப்படிங்கிறது தான் ஒரு யதார்த்தமான விஷயம். அப்படி பேச ஆரம்பித்தோம் அப்படின்னா எந்த தலைவனுமே இங்கே அரசியல் பண்ண முடியாது. ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு ஏதாவது ஒரு பெண் மூலம் வந்துக்கிட்டே இருக்கும். அப்படி இருக்கும்போது தொடர்ந்து கட்சியை பாலியல் கட்சி சொல்லும்போது நம்ம அவருக்கு பதில் கொடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறோம். இதை நான் மேலோட்டமாக தான் சொல்லியிருக்கேன். இன்னும் அவங்க நிறைய குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. அதை நம்ம சொல்லலை, வேண்டாம் நம்ம தனிப்பட்ட வாழ்க்கைகளை போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இல்லை அவங்க பேசி இதை பற்றி தான் பேசுவாங்க, விஜயலட்சுமி பற்றி தான் வன்னியரசு பேசுவார் அப்படின்னா எப்படி தாத்தா சுபவீர பாண்டியன் அண்ணன் சீமானை பற்றி பேசும்போது விஜயலட்சுமி எடுத்து பேசுங்க அப்படின்னு சொன்னார். அப்போ நம்ம திருப்பி தாத்தா சுபவீர பாண்டியனுக்கு எந்த அளவுக்கு நம்ம கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி தெரியும். ஏன்டா திருமணம் கடந்த உறவு அப்படிங்கிறதுல நீ எந்த அளவுக்கு ஏமாத்திருக்க அப்படின்னு சொல்லி தமிழச்சி சொன்னாங்களே, அதை வச்சு நம்ம என்ன பண்ணோம், திருப்பி பதிலடி கொடுத்தோம். அதோட ஒரு வாயை மூடிட்டார். அதே மாதிரி வன்னியரசு நீங்கள் பேசின அந்த வீடியோவெலாம் இருக்குது, அதெல்லாம் எடுத்து போட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா உங்கள் கட்சி பேர் அப்புறம் வேறு மாதிரி போயிடும். உங்கள் கட்சியிலே விக்ரமன் அப்படிங்கிற ஒருத்தர் இருந்தார். அவர் பெண் வழக்கறிஞரை 13 லட்ச ரூபா கிட்ட காசு வாங்கினார். அதே வேலையை தானே இருக்குது. 13 லட்ச ரூபா ஃபஸ்ட்டு காசை வாங்கிக்கிறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணை சாதிரியாக திட்டுறது, அந்த பெண்கிட்ட என்னென்ன இது பண்ண முடியுமோ, உடல் ரீதியாக சுரண்ட முடியுமோ, சாதிரியாக திட்டுறது, உடல் ரீதியாக சுரண்டது எல்லா வேலையும் விக்ரமன் பார்த்தாரு. அவர் உங்கள் கட்சிக்காரன் தானே, அதனால் விசிகா பாலியல் கட்சி அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்லுங்கள், அப்படி சொல்லலாமா? அப்படி அது சொல்ல முடியுமா? விக்ரமன் மேலே தான் விமர்சனம் வைக்க முடியும். பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு ஆதரவாக தான் நின்று செயல்பட முடியும். அதே மாதிரி நீங்கள் வேணால் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு ஆதரவாக நின்று வேணால் செயல்படுங்க. அந்த விஜயலட்சுமி அவர்கள் எந்த அளவுக்கு ஒரு தவறான ஒரு நபர் அப்படின்னா, காசை வாங்கி கொண்டு சீமானை திட்டுவாங்க. இன்னொரு பக்கம் இந்த பக்கம் காசு வாங்கிட்டு இந்த பக்கம் ஆதரவு மனோஜ் யூடியூப் திட்டுவாங்க. அவங்க ஒரு காசு கொடுத்து ஏவப்படுற ஒரு பெண்ணாக இருக்காங்க. அந்த மாதிரி கூட நிறைய பேர் இருக்கலாம். அதனால் நீங்கள் போகிற போக்கில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நாம் தமிழர் கட்சி பாலியல் கட்சி அப்படின்னு சொல்கிற வேலை வச்சுக்காதீங்க. உங்கள் கட்சியில் ஆட்களை ஏற்றி வச்சுக்கிட்டு சீமானவர்களை அவங்க ரொம்ப ஆபாசமாக பேசுகிறாங்க. அதுக்கு நீங்கள் ஒத்து ஊதுறீங்க. இந்த மாதிரி ராமர் செருப்பை கழட்டி வச்சு ஆட்சி பண்ணார், சீமான் செருப்பை காட்டி அரசியல் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி கேவலமாக எழுதுறீங்க. உங்கள் திமுக கொத்தடிமைகள் கூட்டம் பாஜகவோட போய் சேர்ந்துட்டாங்க, அதை மறைக்கணும். அதனால் நாம் தமிழர் கட்சியை நீங்கள் விமர்சனம் பண்ணுறீங்க. விமர்சனம் பண்ணி உங்கள் இருப்பை தக்க வச்சுக்கிறீங்க. ஆனால் அதுக்கு விமர்சனம் வைக்கலாம் நாம் தமிழர் கட்சி மேலே. ஆனால் இந்த மாதிரி பாலியல் கட்சி அப்படின்னு சொல்லும்போது என்ன அப்படின்னா, பதிலுக்கு நாங்களும் உங்கள் கட்சியை பற்றி உங்கள் கட்சி தலைவரை பற்றி பேச வேண்டிய சூழ்நிலை வரும். இப்போ நம்ம பேசலை, ஆனால் இது ஆரம்பமாக இருக்கும். ஏன்னா சின்ன ஒரு பொம்பளை பிள்ளையெல்லாம் விட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சீமானை வாடா போடாங்கிறது, விஜயலட்சுமி அவர்களை ரொம்ப ஆபாசமாக பேசுகிறது, அந்த மாதிரி போயிட்டுருக்காங்க. ஏன்னா 2026 எலெக்ஷன் வருது. அதுக்கு முன்னாடி இவங்க அண்ணன் சீமான் மேலே அவதூறு பரப்புறாங்க அப்படின்னா, பதிலுக்கு நம்மளும் பெண்கள் அப்படிங்கிறனால நம்மளும் கடந்து போயிட்டுருப்போம். என்னமோ பேசுவோம் அப்படிங்கிற ஒரு சேனல் வச்சுருக்காங்களா, அந்த பெண் அவங்களும் ஆபாசமாக பேசுகிறாங்க. அப்புறம் நீங்கள் என்னமோ பேசுவோம் அப்படிங்கிறதுனால நம்மளும் திருப்பி என்னத்தையாவது பேசிடலாம் அப்படின்னு நாங்கள் பேச போகிறோம். அது பார்த்துங்க. 2026 எலெக்ஷனில் போட்டி மும்பரமாக இருக்கும். அதனால் அவங்கவுங்க அரசியல் நிலைப்பாட்டை நிலைப்படுத்திக்கிட்டு அப்புறம் எங்கள் கட்சி பற்றின குறைகளை நீங்கள் ஆபாசமாக கட்சி தலைவர் பேசுகிறீங்க அப்படின்னா, பதிலுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நாங்கள் ஆபாசமாக பேச மாட்டோம், உள்ளதை சொல்லிடுவோம். அப்புறம் உங்கள் அரசியலே காலியாயிரும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.